ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏஜிஎம் திருச்சபையின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் அவர் இருக்கிற இடத்தில் பயபக்தியோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அருமை பிதாவே, நம்முடைய செல்ல குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்முடைய பரிசுத்த சமூகத்திலிருந்து நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம். உண்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆராதனையில் உண்மை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் எழுந்தருங்க. இந்த ஆராதனையில் கர்த்தர் கிரியை செய்க. இந்த ஆராதனையில் நம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. தேவரீர் ராஜரீகம் பண்ணுவீராக. உங்களுடைய மகிமையுள்ள ஆண்டவரே கரத்தில் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியில ஆண்டவரே எங்கள் திருச்சபைகளில் எங்கள் வாழ்க்கையில உங்க நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே உங்கள் சித்தம் செய்யப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் திரு சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பாடல் பகுதி, ஆராதனை வேலை, ஜப வேலை, ஆண்டவரே செய்தி வேலை எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பிடுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இதை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதி. அவருடைய இருதயத்தில் தேவனுடைய பிரசன்னம் இறங்கட்டும். அவனுடைய ஆத்மாவில் கர்த்தருடைய சமாதானம் தங்குவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது நம் மத்தியில் இருக்கிற அருமையான சகோதரர் டேவிட் அவர்கள் பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தர் நாமத்திற்காக பிரசன்ன பாடல்களை பாடி வெளியே கூட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டா போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டா போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டா போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டா போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உன் பாசக்கைகள் எட்டி என்று தொடருமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உன் பாசக்கைகள் எட்டி என்று தொடருமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தாயந்தன் கதரும் கேளும். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தாயந்தன் கதரும் கேளும். தொடருமே, என்னை தொடருமே, தொடருமே, என்னை தொடருமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டா போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டா போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. கடலும் உடலும் என்னை முடக்க முடியாது. கடலில் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். கடலும் உடலும் என்னை முடக்க முடியாது. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். கடல் மேல் என்னை நடந்து செய்வார். கடலை எல்லாம் மாறச் செய்வார். கடல் மேல் என்னை நடந்து செய்வார். கடலை எல்லாம் மாறச் செய்வார். மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டா போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டா போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே,
என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது புரியும் இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது புரியும் இல்லையே, தொல்லை இல்லையே, இல்லையே, தொல்லை இல்லையே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் என் வாழ்க்கை மாறுமே, நீ தொட்டால் போதும் என் வாழ்க்கை மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, தொடுமே, என்னை தொடருமே, இல்லையே, தொல்லை இல்லையே. எல்லாரும் ஒரு ஆண்டோடைய கருத்துக்கு பற்றி மாத்தாழ்த்தி கொஞ்ச நேரம் கூட ஆண்டோடு ஆராதிக்கலாமா? இந்த ஆண்டவரோடு பேசுகிறதான நேரம், அவர் நம்மோடு பேசுகிறதான நேரம், நம்முடைய உள்ளங்களை முழுவதுமாய் திறந்து, மனதை நம் முழுவதுமாய் திறந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நான் கொஞ்ச நேரம் கூட ஆண்டவரை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவருடைய பிரசன்னம் மத்தியிலே கடந்து வருவதாக ஆண்டவரே, ஆண்டவரே நீங்களை ஆதரவை செய்வீராக. உடைய கருத்துக்களை முற்றுமாய் தாழ்த்துகிற ஆண்டவரே, ஆண்டவரே ஆராதிக்கும்படியா, தொழுதுக்கும்படியா உடைய சமூகத்தில் நிற்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறேன், எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வருவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. உடைய நாமத்தின் இந்த வேளையை நாம் பிரஸ்தாபம் பண்ணுகிறோம். உடைய நாமத்தை ஆராதிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை செய்வதே, துதித்தலே, ஸ்தோத்திரிப்பதிலே தகும் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஆண்டவரே நம்மை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவர் என்னை மகிமைப்படுத்துகிற ஆண்டு வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. உன்னுடைய ஸ்தோத்திர பலியினாலே தேவாதி தேவனை ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் கர்த்தாதி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் கர்த்தருடைய ஆளுகை செய்தீராக என் மத்தியிலே உடைய பிரசனம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். சிங்காசனத்திலே விற்றிருக்கிறதான தேவன், சிங்காசனம் விற்றிருக்கிறதான தேவன் என் மத்தியிலே இறங்கி வந்து எங்களை ஆளுகை செய்வீராக தகப்பனே. கேருபீன்களும் சேராபீன்களும் ஆண்டவரே பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஆண்டவரே ஆராதித்துக் கொண்டிருக்கிற மேன்மையான தேவன் ஆண்டவரே, உயர்வான தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே மத்தியில் இறங்கி வருவீராக தகப்பனே. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை,
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆதியும் அந்தமும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. அல்பா ஒமேகாவும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆயிரம் ஆயிரம் நாமங்களை உடையவரே உம்மை துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது. ஒருவேளை இந்த வேளையிலே நமக்கு அமர்ந்திருக்கிற வேளையிலே இந்த ஆராதனையிலே தேவ சமூகம் இருக்கிறதால நாம் உண்மையாய் நம்ம நோக்கி கூப்பிடுவோமானால், தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். வேதம் சொல்லி இருக்கிறது. அவர் நிச்சயமாகவே நமத்திலே சமீபமாய் இருக்கிறதான தேவன், அவர் நமத்திலே இடைபடுகிறதான தேவன், அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புகிறதான தேவன். அந்த தேவனுடைய கருத்துக்கு நேர் கூட ஆண்டவரே நம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, சோர்ந்து போய் இருக்கிற தேற்றுவீராக ஆண்டவரே, வேலைப்பட்டு இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே உலகத்திலே சோர்ந்து போய் இருக்கிற ஆண்டவரே, அநேக கலக்கத்தோடு இருக்கிற ஆண்டவரே, அநேக போராட்டத்தோடு இருக்கிற ஆண்டவரே, அநேக ஏமாற்றத்தோடு இருக்கிற ஆண்டவரே என்று சொல்லி ஒருவேளை தேவ சமூகமாய் நின்று கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இது ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறதான காலம். வேதம் சொல்லுகிறது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை அவர் தெரிந்து கொள்கிறதான நேரம். தேவ பிள்ளை எல்லாருடைய கருத்தை ஒப்பு கொடுத்து நாம் அவரை ஆராதிக்கலாமா? வேதம் சொல்லுகிறது அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கும் அவரை ஆராதியாத பிள்ளைகளுக்கும் இந்த வித்தியாசத்தை காண்பிக்கிறதான நேரம், அவருடைய சம்பத்தை சேர்க்கிறதான நேரம் என்று வேதத்தில் அவர் சொல்லி இருக்கிறார். ஒருவேளை இந்த போராட்டமான காலங்களிலே, உடைய நெருக்கடியான காலங்களிலே மனசோர்வோடு இருக்கலாம், அநேக எதிர்பார்ப்போடு நாம் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறபடி நாம் அவரை ஆராதிப்போமையானால், நம்முடைய வாயிலிருந்து அவருடைய ஆராதனை சத்தம் வெளிவிடுமையானால், அவர் துதிக்கிற சத்தம் வெளிவிடுமையானால், நிச்சயமாக இருக்கிறதான போராட்டங்கள் நெருக்கங்களை எல்லாரும் கர்த்தர் நமக்கு மாற்றி போட தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கொஞ்ச நேரம் கூட உண்மையில் ஆராதனையோடு ஆண்டவரை ஆராதிக்கலாமா? உடைய வாயின் சத்தத்தாலே தேவனை பிரியப்படுத்தி வேதம் சொல்லுகிறது. வாய் விரிவாய்த்திரு அதன் நெருப்பு சொல்லி இருக்கிறாரே. நம்முடைய வாயோடு துதியால் நிரப்புவோமானால், நம்முடைய வாயோடு துதியால் நிரம்பி இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை முழுவதுடைய ஆசீர்வாதம் நிரம்பும். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் செழிப்பாய் மாறும். அதற்கு நாம் ஒரே ஒரு நாம் செய்ய வேண்டிய காரணம், கொஞ்ச நேரம் ஆண்டவரே நம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்துக்கு ஆராதிக்கிறேன் சொல்லி நம்ம ஆராதிக்கலாமா? ஒருவருடைய பாதையில் நம்ம அந்தகாரப்பட்டு போயிருக்கலாம், ஒருவரிடம் நம்முடைய காரியங்கள் எல்லாம் அடைபட்டு போயிருக்கலாம், நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் எல்லாம் இல்லாம போகக்கூடிய சூழ்நிலையா இருக்கலாம். எல்லாத்தையும் கர்த்தரை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீர் கடந்து செல்கிறதான தேவன் ஆண்டவரே, நீ தடைகளை உடைத்து போடுகிறதான தேவன் ஆண்டவரே, பெண்கள கதவுகளை உடைப்பேன், இரும்பு தாழ்பாலை முறிப்பேன், அந்த காலத்துல பொக்கிஷங்களை ஒருவிடத்துல புதினோடு தருவேன் சொல்லி ஆண்டவரே, ஆண்டவரே நான் ஆராதிக்கிறேன் சொல்லி எல்லாரும் ஆராதிக்கலாமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றை கடலையும் அதட்டிய அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதா எனக்கு கவலை. கடலின் மீது நடந்திட்ட அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றை கடலையும் அதட்டிய அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதா எனக்கு
இயேசுவே பாதையெல்லாம் வந்தனாலும் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருக்கு பயமே இல்லையே பாவம் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருக்கு பயமே இல்லையே பாதையெல்லாம் வந்தனாலும் சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருக்கு பயமே இல்லையே பாவம் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருக்கு பயமே இல்லையே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே நீ சொன்னால் போதும் செய்வேன் நீ காட்டும்படி நடப்பேன் உன் பாதம் கொண்டே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே நீ சொன்னால் போதும் செய்வேன் நீ காட்டும்படி நடப்பேன் உன் பாதம் கொண்டே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே ஹalleluya 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 ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பாதைகள் எல்லாம் அந்தகாரப்பட்டு போயிருக்கிறது ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய எதிர்காலம் இருண்டு போயிருக்கிறது ஆண்டவரே உம்முடைய கருத்துப்பாலை தாழ்த்துகிற ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கடலின் மீது நடந்துச்சு உம்முடைய அற்புத பாதைகள் ஆண்டவரே எங்களுக்கு நேராக கடந்து வரட்டும் ஆண்டவரே ஆராதிக்கிறதான தேவன் கடல் மீது நடக்கிறதான தேவன் ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை சொல்வீரான ஆண்டவரே சகலமும் மாறி போக ஆண்டவரே சகலம் தலைக்குள்ளாய் மாறி போக ஆண்டவரே ஒரு வார்த்தை சகலத்துக்கு உருவாக்குறதான தேவன் ஆண்டவரே உடைய கருத்து மேலே தாழ்த்துகிற ஆண்டவரே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே சோர்வுற்ற இந்த வேளையிலே தகப்பனே பலவீனப்பட்டு இந்த நேரங்களே தகப்பனே ஆண்டவரே எங்களை பலப்படுத்துவீராக தகப்பனே ஆவினால் நிரப்புவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் இன்னும் தேவை ஆண்டவரே உடைய கிருபைகளுக்கு இன்னும் தேவை ஆண்டவரே உடைய கிருபைகளுக்கு இன்னும் தேவை ஆண்டவரே உடைய கிருபைக்காக காத்திருக்கிற ஆண்டவரே உடைய கிருபை தருவீராக உடைய கிருபை தருவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா 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 இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பரமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பரமுடன் சேவை செய்ய கிருபை
தேவன் எல்லாரும் சோதரிக்கலாமா? ஸ்தோத்திரம் சுந்தரம் சுந்தரம் சுந்தரம். குமாரனாகிய தேவன் எல்லாரும் சோதரிக்கலாமா? ஸ்தோத்திரம் சுந்தரம் சுந்தரம் சுந்தரம். குமாரனாக பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் சோதரிக்கலாமா? ஸ்தோத்திரம் சுந்தரம் சுந்தரம். எல்லா கனத்தையும் எல்லா துதியும் எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்துவோம். அல்லேலூயா. எல்லா துதியும் நமக்கு செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாட்களிலும் தேவனுடைய நாம மகிமைக்கு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய வேதத்தில் நாம் வாசிக்கும் போது அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானத்தில் கேட்கப்படும். பக்தன் எரேமியா கண்ணீர் தீர்க்கதரிசியார், கண்ணீரோடு புலம்புகிற ஒரு தேவனுடைய தீர்க்கன். அவர் சொல்லுகிறார், அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானத்தில் கேட்கப்படும். இந்த நாட்களில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கொரோனா என்ற வேர்ல்டு உலகமெல்லாம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆனால் வேதத்தில் இருக்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா? கொள்ளை நோய். வேதத்தில் ஆண்டவர் நமக்கு இதுதான் சரியான வார்த்தை. இந்த கொள்ளை நோய் தான் வேதத்தில் இருக்கிற இந்த சரியான வார்த்தை. விஞ்ஞானிகள், சயின்டிஸ்டுகள், மருத்துவர்கள் அதற்கு பேரை கொரோனா என்று வைத்திருக்கிறார்கள். வேதத்தில் சங்கீதம் 91வது சங்கீதத்தில் வேதம் சொல்லுகிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கம் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ ஜனங்கள், தேசத்தில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் தப்பி வைக்கும்படியா ஆண்டவருக்கு மகிமுண்டாவதாக நம்ம பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். யாரை தேவன் தப்பு வைப்பார்? இந்த 91வது சங்கீதத்தில் 14வது வசனம் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இது ஒரு ஆபத்தின் காலம், இது ஒரு நெருக்கடியின் காலம். வேதம் சொல்லுகிறது, இந்த பாழாக்குகிற கொள்ளை நோய்க்கு தேவன் யாரை தப்புவிப்பார் தெரியுமா? வேதத்தில் ஆண்டவர் அழகாக எழுதி கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் தேவன் மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தான இந்த கொள்ளை நோயின் நாட்களில் கர்த்தர் கூட இருந்து அவர்களை மாத்திரம் தப்பு வைப்பார். இந்த நாட்களில் நம்ம அமர்ந்திருக்கிற இடத்துல தெய்வத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதத்தில் தேவன் எழுதியிருக்கிற அந்த வசனங்கள் இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த கொள்ளை நோக்கி தேசம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால் எல்லாரும் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். பூமியும் அதில் நிறைவும் கர்த்தருடையது, முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் அறிக்கை செய்யும் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் இந்த பூமியில் இருக்கிற மனுபுத்திரர்கள் எல்லாரும் தெய்வத்தை நோக்கி கூப்பிடணும். நாம் அதற்காக ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்தில் பயபக்தியோடு கூட நாம் ஜெபிக்கலாமே. தகப்பனே, இந்த அருமையான வேலையில நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஜனங்கள் பாழாய் கொண்டிருக்கிறாங்களே, ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்களே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்ப நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆண்டவரே, இந்த ஆபத்தான இந்த காலத்துல எல்லா தேவ ஜனங்களோடு கூட கர்த்தர் இருப்பதாக, எல்லா திருச்சபை ஊழியர்களோடு கர்த்தருடைய கரம் இருப்பதாக, சகல விசுவாச மக்களோடு உடைய கரம் இருப்பதாக, இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுபுத்திரர்களே தேவனுடைய கரம் இருப்பதாக, இந்த பூமியில் இருக்கிற எல்லா சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டவரை கஷ்ட காலத்துல, இந்த பஞ்ச காலத்துல, இந்த கொள்ளை நோய்க்கு எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி போடுங்க ராஜா. நீங்க அப்படி செய்கிற தெய்வங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதத்துல 6வது வசனம் சொல்லுகிறது, இருளில் நடமாடும் கொள்ளை நோய். இந்த கொரோனா என்பது என்ன? இது நடமாடுகிற ஒரு வல்லமையுடையது, இது தாவுகிற ஒரு தன்மையுடையது. இது ஒரு இடத்திலிருந்து ஒரு இடம் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஒரு எலக்ட்ரிசிட்டி எப்படி, மின்சாரம் எப்படி கடத்தப்படுகிறதோ அதே போல இது எங்க ஆரம்பிச்சது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சீனாவில் உருவாகின இந்த கொள்ளை நோய்
இன்னைக்கு முழு உலகம் எங்கிலும் ஏன் நம் வீட்டு அருகில் வரைக்கும் இது என்னாச்சு, நடமாடி 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 வந்து கொண்டே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இருளில் நடமாடும் கொள்ளை நோய். திருடன் இருளில் நடமாடுவான், நோட்டமிடுவான். அப்ப இந்த கொள்ளை நோயாகிய இந்த கொரோனா என்ன ஆகுது, நடந்து கொண்டுதான் தீவிரமாய் என்ன பண்ணுது, வேகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வேதத்துல அழகா ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது, நடமாடும் கொள்ளை நோய்க்கும். அடுத்து பாழாக்கும் சங்காரம் என்று எழுதப்படுது. ஜனங்களை பாழாக்கி கொண்டிருக்கிறது, ஜனங்களை அழித்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் இன்னைக்கு ஆயிரங்களை எல்லாம் தாண்டி, லட்சங்களை தாண்டி, முழு உலகத்துல கோடியை தாண்டுகிற அளவுக்கு இன்னைக்கு வந்து விட்டது இந்த பாழாக்குகிற கொள்ளை நோய், இந்த நடமாடுகிற கொள்ளை நோய். தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணலாமா? கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம தான் ஜாக்கிரதையாய் ஜெபிக்கணும். வேதத்துல வாசிக்கும் போது முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆயத்தப்படு, உன்னோட கூடின உன் ஜனத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நாம் தான் காவலாளி. நம்முடைய தெருவுக்கு நாம் காவலாளி, நம்முடைய கிராமத்துக்கு நாம் காவலாளி, நம்முடைய பட்டணத்துக்கு நாம் காவலாளி, நம்முடைய தேசத்துக்கு நாம் தான் காவலாளி. அப்ப காவலாளியாக நாம் என்ன பண்ணணும், நாம ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்த வேண்டும். தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. இன்னும் இவ்வளவு ஒரு கஷ்ட காலத்திலும், இவ்வளவு ஒரு அழிவின் காலத்திலும் இன்னும் அநேகராக நாம் கிறிஸ்துவராய், நாம் பாரம் இல்லாதவராக நாம் இருக்கிறோம், ஏனோதான் நாம் இருக்கிறோம். தவிர தேவனுடைய இருதயத்தை நாம் இன்னும் புரிந்து கொள்ளாதவர்களாக நாம் இருக்கிறோம். தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நடமாடுகிற கொள்ளை நோய் நம்ம நடமாடிதான் ஆகணும், நம்ம வெளியே போய் தான் ஆகணும். ஆண்டவருடைய வேதத்தில் இந்த நடமாடுகிற கொள்ளை நோய்க்கு உங்களை என்னை கர்த்தர் என்ன செய்வாரா, நம்மளை சோதரம் தப்புவிப்பார் என்று வேதம் சொல்கிறது. நடமாடு கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்துல பாலாக்கு சங்காரத்துக்கு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பயம் பயம் பயம், பெரியவர்கள் முதல் சிறியவர்களுக்கு பயம் என்ற ஒரு ஸ்தோத்திரம் சத்துரு இன்னைக்கு ஜனங்களை கட்டி வைத்திருக்கிறார். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பய ஆவிக்கங்களை விலக்கி காப்பாத்துங்க. ஆண்டவரே, இன்னைக்கு திருச்சபைகள் பயந்து கிடக்கிறது, ஜனங்கள் பயந்து இருக்கிறாங்க, முழு உலகமும் பயந்து இருக்கிறது. ஆண்டவரே, இந்த பய ஆவிக்கங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. வேதத்துல 366 வார்த்தைகள் உண்டு. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகிறார். 366 வசனங்கள் உண்டு. நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். நம்ம எதற்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை, எதற்கு நம்ம பயப்பட வேண்டியதில்லை, நம்ம கலங்க வேண்டியதில்லை. சொல்லி ஜெபம் பண்ணலாமா? இன்றைக்கு நமக்குள்ளா இருக்கிற, நம்ம வீட்டுக்குள்ளா இருக்கிற அந்த பய ஆவிகளை இயேசுவின் நாமத்துல கடித்து ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த பய ஆவிகள் வெளியில போகும்போது உள்ளே வருவது ஒரு பயம், ஒரு மனிதனை சூழ்ந்து கொள்ளுகிறது அல்லவா, ஒரு பயம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை கவி கொள்ளுகிறது அல்லவா. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால பயங்கள் எல்லாம் விலகுவதாக. ஆண்டவரே, குடும்பத்துக்குள்ளா இருக்கிற பயங்கள், இந்த ஆண்டவரே கொள்ளை நோய் கொரோனா தொத்திக்குமோ என்ற பயங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நடமாடி நடமாடி உலகமெங்கிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு கண்ணியை போல வரும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, இது ஒரு கண்ணியை போல வந்திருக்கிறது. ஆண்டவரே, இந்த கண்ணிக்கு உம்முடைய ஜனத்தை காப்பாத்துங்க, இந்த கொள்ளை நோய்க்கு உம்முடைய அடியார்களை காப்பாத்துங்க, தேசத்தில் இருக்கிற ஜனங்களை காப்பாத்துங்க என்று உம்முடைய திரு சமூகத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு காரியத்துக்காக நான் ஜெபிக்க போகிறோம். வேற ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஓய்வு நாள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த நாள், மனமகிழ்ச்சி நாள், இப்படி பல விதத்துல வேதத்துல வசனங்கள் உண்டு. சாபத்தே பல விதமான வார்த்தைகள் உண்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சபைகள் திறக்கப்பட வேண்டும். உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நம்முடைய கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆலயம் திறக்கப்படுவதாகப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய ஆலயம் ஆண்டவரே அரம நாட்டில் திறந்திருக்கும் போது நீங்க எவ்வளவு நிர்விசாரமாய் நாங்கள் வந்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பயபக்தி இல்லாம நாங்கள் வந்தோம் ஆண்டவரே. நேரத்தில் நாங்கள் தொழுது கொள்ளலப்பா. ஆராதனை ஒழுங்கை நாங்கள் ஒழுங்கினப்படுத்தி விட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் கேள்வி கேட்டோம். 10 நிமிஷம் ஆண்டவரே லேட்டா ஆராதனை முடிச்சா, ஏன் லேட்டா முடிச்சாரு, இப்படியெல்லாம் நாங்கள் முறுமுறுத்தோம். இன்றைக்கு ஆண்டவரே, இந்த நிலைமைகளை பார்க்கும்போது நாங்கள் துக்கப்படுகிறோம் ஐயா. இது எங்களால தான் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம், நாங்கள் செய்த மிஸ்டேக் ஆண்டவரே. சரியா நாங்கள் ஆராதிக்கல, சரியா நாங்கள் ஜெபிக்கல, சரியா நாங்கள் தேடல ஆண்டவரே. நாங்கள் பயபக்தியோடு உடைய சமூகத்தை நாங்கள் நின்று கேட்கிறோம். சீக்கிரத்தில் ஆலயங்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தை நாங்கள் எல்லாம் கூடி திருச்சபையில பாடி துதித்து ஆராதித்து ஒருமனப்பட்டு உடைய சமூகத்தில் போய் நோக்கி கூப்பிடுகிற நாட்கள் சீக்கிரத்தில் வருவதாக. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆலயம் திறக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா தடைகளை நீக்கப்படுவதாக. சீக்கிரத்தில் ஆண்டவரே, அந்த நல்ல செய்திகளை கேட்க எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த அருமையான நல்ல நாளில
இந்த ஏஜிஎம் திருச்சபையில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியா எங்கள் தேவனாகிய கர்த்தர் நமது ஆண்டவராகிய தேவன் தந்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன், ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த அருமையான வேலையில கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். வேதாகமத்தில் எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம், எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் யாவரும் எடுத்துக்கொள்வோம். The book of Jeremiah chapter 9 verse 1. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். எரேமியாவுடைய பாரம், எரேமியா தீர்க்கதரிசியினுடைய பாரம். சொல்றாரு, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும். இது எப்பேற்பட்ட காலம், இது எப்பேற்பட்ட நேரம். தேவ ஜனமாகிய நாம் கண்ணீரோடு ஜபிக்கிற ஒரு காலத்துக்கு நிறைய நம்ம வந்திருக்கிறோம். ஒரு காலத்தில் சர்ச்சுக்கு வருவோம், அப்படி நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவோம், எங்கே ஃபேன் இருக்குது அங்கே உட்காருவோம், எங்கே சேர் இருக்குது அங்கே உட்காருவோம். அப்படி நம்முடைய ட்ரெஸ்ஸு களையக்கூடாது, நம்முடைய ட்ரெஸ்ஸு அழுக்காகக்கூடாது, அப்படி நீட்டாக வரணும், நீட்டாக போகணும். அப்படி தான் நம்ம இருந்தோம். ஏனென்றால் ஜபத்தினுடைய பாரத்தை அறியாதபடிக்கு நம்ம அப்படி வாழ்ந்தோம். ஆனால் வேதாகமத்தில் பரிசுத்தவான்கள் எப்படிலாம் ஜபித்திருக்கிறாங்க, வேதாகமத்தில் தேவனுடைய மனிதர்கள் எப்படிலாம் ஜபித்திருக்கிறாங்க. இந்த தீர்க்கதரிசியாகிய எரேமியா கண்ணீர் தீர்க்கதரிசி, கண்ணீரோடு புலம்புகிற ஒரு தேவனுடைய மனிதன். அவருடைய கண்கள் எப்படி இருக்கிறதா பாருங்க, என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். தேவ ஜனமே, நம்மளுக்கெல்லாம் தெரியும் ஊற்று. நம்ம போர் போடுறோம் வீடுகளில், அந்த போரில் ஊற்று என்பது ஒன்று உண்டானால் தான் அது நமக்கு என்ன இருக்கும், தண்ணி அது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். டெய்லி நமக்கு தண்ணி நமக்கு கிடைக்கும். அந்த ஊற்று பிறக்கவில்லை இல்லை அப்படின்னா அந்த போர் காஞ்சி போயிருக்கும், ட்ரையாக இருக்கும். என்ன மோட்டர் போட்டால் வெறும் பம்பு தான் ஓடுமே தவிர தண்ணீர் வராது. இந்த நாட்களில் நம்ம அப்படியே கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். சொல்லுவாங்க, நம்முடைய சில இடத்துல நம்ம பார்த்துருக்குறோம், பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் முன்பதாக, பெரிய பெரிய கார்டன் முன்பதாக அந்த ஃபவுண்டன் வச்சுருப்பாங்க, சைலண்ட் ஃபவுண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பாருங்க, அப்படியே ஒரு குன்று போல டெக்கரேட் பண்ணி ஒரு சின்னதாக அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா செட்டிங்ஸ் மாதிரி பண்ணி அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தண்ணி அப்படியே ஊற்றுகிறது போல, ஒரு மீன் வாயிலிருந்து தண்ணி வரும், அல்லது ஒரு சிங்கத்தின் வாயிலிருந்து தண்ணி வரும், அல்லது இப்படிலாம் ஏதாவது ஒரு அழகான வடிவம் வைத்து அதில் தண்ணீர் அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அது வந்துட்டே இருக்கும். அது மெஷின் மூலமாக அது ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அது பார்க்கும்போது எல்லாருக்குமே அப்படியே ஒரு இருதயத்தெல்லாம் பார்க்கும்போது அது என்ன பண்ணும், ஒரு குளிர் வைக்கும், அப்படி பார்க்குறது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த என்ட்ரன்ஸில் என்ன பண்ணும், அப்படியே நம்மளை அப்படியே கவர்ந்து கொள்ளும். அந்த அட்மாஸ்பியர் வித்தியாசமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் தேவ மனிதனாகிய எரேமியா குறித்து நம்ம பார்க்கும்போது அவர் சொல்றாரு பாருங்க, என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாய் இருக்கும். இன்றைக்கு நமக்கு எது தெரியுமா நலம்? நம்ம கண்கள் ஊற்றாய் மாற வேண்டும், நம்முடைய கண்கள் குளமாக மாற வேண்டும். அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இப்படி கண்ணீரோடு நம்ம ஜெபிக்கிற அந்த ஜெபமானது சாதாரணமானது அல்ல. வேதத்துல அந்த கண்ணீரான ஜெபம், அதே தீர்க்கதரிசி ஆகிய எரேமியா சொல்லுகிறார் 3வது அதிகாரம் 21வது வசனத்துல, அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானத்தில் கேட்கப்படும். இன்னைக்கு திருச்சபையில் இருக்கிற நாம் கண்ணீரோடு ஜெபிப்பதெல்லாம் நம்ம மறந்து விட்டோம். அருமையான தேவச்சனமே, கண்ணீரோடு ஜெபிப்பது என்ன தெரியுமா? ஒரு முதிர்ச்சிக்கு அடையாளம், ஒரு முதிர்ந்த ஒரு அனுபவத்துக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முதிர்ந்த அனுபவம் தாங்க அந்த கண்ணீரினுடைய அடையாளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பத்தில் ஒரு உபத்திரம் வரட்டும், ஒரு இழப்பு வரட்டும், ஒரு நஷ்டம் வரட்டும், நம்ம அழுவோம். ஆனால் தேசத்துக்காக, இந்த சபையினுடைய சூழ்நிலைகள் இன்னைக்கெல்லாம் பெறப்பட்ட அந்த சம்பவத்தை எண்ணி நம்ம அழுதுருக்கிறோமா? நம்ம கண்ணீரோடு ஜெபிச்சிருக்கிறோமா? ஆலயங்கள் திறக்கப்படலை ஆண்டவரே, ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு இருக்கிறீங்களா? நீங்க விட்டுருப்பீங்கன்னா மெய்யாகவே நீங்க பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? உங்களுடைய கண்கள் தேவனுடைய சமூகத்தில் வைக்கப்படுகிறது. நம்முடைய கண்ணீரை தேவன் துருத்தில அளந்து வைக்கிறார். நம்முடைய கண்ணீர்கள் பரலோக சிங்காசனத்துக்கு முன்பாக தேவ சமூகத்துக்கு போகிறது. சுயத்துக்காக விடுகிற கண்ணீர் இல்ல, தேசத்துக்காக, அழிந்து போகிற ஜனத்திற்காக, சபைக்காக, ஊழியர்களுக்காக. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகள் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த கண்ணீரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக போய் நிற்கும் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா தீர்க்கதரிசி இவ்வாறாக சொல்லுகிறார், இதுதான் நலம். கண்ணீரோடு ஜெபிப்பது அவருக்கு நலம் என்று, அதை அவர் நலம் என்று அவர் கருதுகிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, புறாவை பாருங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம் புறா. அந்த புறாவுடைய கண்களை பாருங்க, அது எப்பவுமே ஒரு தண்ணீர் இருக்கிற ஒரு அனுபவம் தெரியும். அது பார்த்தீங்கன்னா அந்த ஊற்று போல இருக்கும். அந்த கண்களில் எப்பவுமே அந்த தண்ணீர் இருக்கிற ஒரு அனுபவம்
எல்லாருக்கும் கொஞ்சம் டீப்பாக கவனிச்சு பாருங்க. அந்த புறாவானது அது அப்படியே லிக்விடா இருக்கிறதே நம்ம பார்க்கலாம். ஏன் தெரியுமா? இந்த பரிசுத்த ஆவிக்கு ஒப்புமையாக நம்ம அந்த புறாவை அழைக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களில தேவ ஜனமாகிய நாம் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நம்ம நிற்போம். கண்ணீரோடு நம்ம தேவ சமூகத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? அழுந்து ஜெபிப்போம், பாரப்படுவோம். கர்த்தர் எல்லா சிறையிருப்புகளையும் மாற்றி விடுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல நெகேமியாவின் புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஸ்தோத்திரம். நெகேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப அற்புதமான ஒரு வேத பகுதி அது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெகேமியாவுடைய நாட்களில் நம்ம பார்க்கும்போது அந்த செய்தியை குறித்து அவர் கேள்விப்படுறார். செய்தியை கேள்விப்பட்ட உடனே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் வாசிக்கிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம் 3லிருந்து நான் வாசிக்கிறேன். சிறையிருப்பில் மீண்டிருந்தவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதில் வாசல்கள் அக்கினியால் சுட்டு எரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தையை நெகேமியா கேட்ட பொழுது அவர் என்ன செய்கிறாரா? அவர் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். அருமையான தேவ ஜனமே, தேவ மனிதனாகிய நெகேமியா இந்த சம்பவத்தை கேட்கிறாங்க. அவர் கேட்ட உடனே இருக்கிற இடத்துல அவருடைய உள்ளபடி இருக்கிற இடத்துல கண்ணீர் வடிக்கிறார். இருக்கிற இடத்துல அவருடைய சூழ்நிலையெல்லாம் மாற்றிக்கொள்ளுகிறார். இருக்கிற இடத்திலேயே பாருங்க என்ன செய்யறாரு? இந்த சம்பவத்தை கேட்ட உடனே முதல்ல உட்காருகிறார். உட்கார்ந்து அழுகிறார். இந்த அனுபவம் நமக்கு உண்டாகணும். தேசத்தினுடைய நிலைமைகள் எப்பொழுதும் ஆண்டவரே மாற்றுவீங்க. அழுது ஜெபிக்கிற அனுபவம். அடுத்தது பாருங்க, சில நாளாய் துக்கிக்கிற ஒரு அனுபவம். சில சம்பவத்தை நம்மளால மறக்கவே முடியும். நம் நேசிக்கிற நபர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிட்டாங்கன்னா அந்த துக்கம் எப்பவோ நம்ம என்ன பண்ண ஆழ்த்திட்டே இருக்கும். உட்கார்ந்தாலும் எழுதாலும் ஒரு புதிய நாளை தொடங்கினாலும் ஸ்தோத்திரம் உறங்கினாலும் அதே நம்ம மைண்ட்ல இருக்கும். பார்த்துருக்கிறீங்களா? இந்த அனுபவம் அநேகருக்கு இருக்கும். ஆண்டவருடைய வேதத்துல நெகேமியாவுடைய பாரம் அப்படித்தான் இருக்கிறது. அவர் என்ன செய்யறாரு பாருங்க, நாளை துக்கித்து அடுத்த ஒரு ஸ்டெப் லெவல் அவர் கடந்து போகிறார். ஒரு உன்னத லெவலுக்கு அவர் போகிறார். அடுத்து உபவாசித்து, இந்த கொரோனா நாட்களில் நீங்க உபவாசித்து ஜெபிக்கிறீங்களா? கர்த்தருக்கு உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக குடும்பத்தோடு கூட ஒரு நாளைக்கு உபவாசம் பண்ணுங்க. ஒருவேளை உபவாசம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உபவாசம் நமக்கு மிக மிக ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ உபவாசித்து அடுத்தது மன்றாடி. மன்றாடி என்று சொல்லப்படுவது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில நின்று ஜெபிப்பது தான் மன்றாடுதல். அப்படி என்றால் என்ன? வாழ்வா சாவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி ஒரு அனுபவம் தாங்க இந்த மன்றாடி ஜெபிக்கிற அனுபவம். அப்படி திறப்பட நிற்கிற அனுபவம் அதான் ஆண்டவர் சொல்றாரு. திறப்பட நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாய் ஒரு மனுஷனை தேடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம எப்படி ஜெபிக்கணும்? நம்ம திறப்பட நின்று நாம் ஜெபிக்க வேண்டும். வேதம் சொல்லுது. இந்த நெகேமியா என்ன பண்றாரு? மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். அருமையான தேவ ஜனமே, நீங்க மன்றாடி ஜெபிக்க நீங்க பழகணும். நமக்கு அனுபவம் நிறைய இருக்கலாம், நமக்கு அறிவு அதிகமாக இருக்கலாம், நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. வேதத்தில் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த நம்முடைய எஜமானாகிய நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தகப்பனாகிய தேவன், அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஃபார்முலாவெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா மையாவே அதுதான் இந்த கடைசி நாட்களில் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ இந்த நெகேமியா பாரத்தோடு ஜெபிக்கிறார், அழுது ஜெபிக்கிறார், உபவாசித்து ஜெபிக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி வேதாகமத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள், நம்ம எசேக்கியா ராஜாவை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம எடுத்துட்டோம்னா அதுல அந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமான ஒரு திருப்புமுனை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் தேவனுக்கு முன்பதாக உண்மையாய் வாழ்ந்த ஒரு மனிதன், தேவனுக்கு முன்பதாக குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்த ஒரு தேவ மனிதன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 3வது வசனத்துல, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார். எசேக்கியா மிகவும் அழுதான். பார்த்தீங்களா? அவர் எப்பேற்பட்டவராக இருந்திருக்கிறார்? உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார், உத்தமமானவராக நடந்திருக்கிறார், ஆண்டவருடைய பார்வைக்கு நலமானதை செய்திருக்கிறார். அவர் எப்படி ஜெபிக்கிறார்? என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவர் விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதார். அவர் உன்னதமான ஒரு மனிதன் தானே, உத்தமமான ஒரு மனிதன் தானே.
ஒரு பரிசுத்தவான் தானே, கர்த்தருக்கு முன்பதாக குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதன் தானே, அவர் ஏன் அழ வேண்டும்? ஆனாலும் அவர் அழுது ஜெபிக்கிறார். ஆண்டவருடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு அவருடைய வாழ்க்கையில 15 வருடத்தை ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறார். யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் கர்த்தர் மனதார தருவார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. வேதம் சொல்லுது, கண்ணீரோடு விதைக்கிறவன் எந்திரத்தோடு அறுப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து கண்ணீரோடு கூட ஜெபித்தார். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. இப்படி எத்தனையோ சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகத்துல தாவீதினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது 6வது சங்கீதத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 8வது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 9வது வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 6வது சங்கீதம் 9வது வசனத்தில் பாருங்க, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். அதே போல ஸ்தோத்திரம், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். சங்கீதம் 6:8 பாருங்க, கடைசியில கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். யாரெல்லாம் அழுது ஜெபிக்கிறாங்களோ அவங்க சத்தத்தை கண்டிப்பா ஆண்டவர் கேட்பாருங்க. இங்க இருக்கிற அருமையான தாய்மாரே, தகப்பன்மாரே, சகோதரரே, சகோதரியே, வாலிப பிள்ளைகளே, கண்ணீரோடு ஜெபிக்க நம்ம பழகணும். இந்த நாட்களில் நம்ம கண்ணீரோடு திறப்ப நாம் நிற்கணும். திருச்சபைகளுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கணும். கர்த்தர் கிருபையாய் நமக்கு கொடுத்த ஊழியர்களுக்காக நம்ம கண்ணீரோடு ஜெபிக்க நாம் பழக வேண்டும். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அடுத்த கடைசியாக ஒரு பகுதியை நம்ம வாசித்து நம்ம ஜெபித்து நம்ம முடிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 1வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறைக்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டார். பாருங்க, மகதலேனா மரியாள் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் வச்சிருந்த அந்த பாசம், இயேசுவின் மேல் வச்சிருந்த அந்த தாகம், இயேசுவின் மேல் வச்சிருந்த அந்த வாஞ்சை நிமித்தம் பாருங்க, அதிகாலையில இருட்டோடே எழுந்து கல்லறை தேடி வர. கல்லறை இடத்துல ரோம போர்ச்சும் இருக்கிறாங்க. கல்லறை இடத்துல பாதுகாக்கிறதுக்கு செக்யூரிட்டி போர்ஸ் பலமா இருக்குது. ஒரு சிங்கிளா இந்த பெண்ணானவள் என்ன பண்ற, ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அந்த வாஞ்சை நிமித்தம், தாகத நிமித்தம் இவன் எப்படி வருகிறாளாம்? ஸ்தோத்திரம், அதிகாலையில இருட்டோடே எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தை பார்க்கணும், அதாவது கல்லறையை பார்க்கணும், வேகமா ஓடி வரா. அது மாத்திரமல்ல, 11வது வசனம் சொல்லுது, மரியாள் கல்லறை அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அவள் அழறா பாருங்க. இதுல என்ன, அவள் அழறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது பைபிள் சொல்லுது, அவள் அழுது கொண்டிருந்தாள். அதனால அவள் அழுதுறதுனால தான் முதலாவது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவள் பார்க்கிற ஒரு பெரிய பாக்கியவதியாய் மாறிவிட்டார். அழுது ஜபிக்கிறவனுக்கு ஒரு உன்னதமான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குங்க. அருமையான பெற்றோர்களே, சகோதரர்களே, உங்க பிள்ளைகளை நீங்க அப்படின்னா பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். அந்த பாரத்துக்கு நேரம் நடத்தணும். சிலருக்கு சுட்டா கூட கண்ணை எடுத்து அடிச்சு சுட்டா கூட சிலருக்கு கண்களில் என்ன ஆகாது, கண்ணீர் வராது. சில இருதயங்கள்லாம் அப்படியே கல்லு போல இருக்கும். சிலருடைய இருதயங்கள் அப்படி இருக்கும், பயங்கரமான சொல்லுவாங்க, தாரம் மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. இளைஞன இருதயம் ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கணும். ஆண்டவரிடத்தில் கேட்கணும். அந்த புரோக்கன் ஹார்ட், அந்த நொறுங்கின இருதயத்துக்கு தேவன் என்ன பண்றார், பதில் கொடுக்கிறார். அப்போ அதுதானே மரியாதைக்கு இருக்கிற வாஞ்சை பாருங்க. தகத்தோடு தேடுறா, வாஞ்சையோடு தேடுறா, அதிகாலையில இருட்டோடு எப்படி தேடுறா, அழுறா கல்லறையிடத்துல போய். அப்ப அந்த மகிமையான அந்த பாக்கியம் அவளுக்கு கிடைக்குது. என்ன பாக்கியம்னா, உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலாவதாக அவள் பார்க்கிற ஒரு பாக்கியவதியாய் அவள் மாறிவிடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த நல்ல நாட்களில் தேவனுடைய ஜனமாகிய நாம் கண்ணீரோடு ஜெபிப்போம். நம்ம கண்ணீரோடு ஜெபிங்க, கண்ணீரோடு ஜெபிங்க அப்படின்றதுனால நமக்கு கண்ணீர் வராதுங்க. நீங்க தேவ சமூகத்தில் உட்காந்து நம்மளை தாழ்த்தி உபவாசத்தோடு இந்த பாரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம நேசிக்கிற ஒரு நபர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறார். கடந்து போகும்போது அங்க போய் அழுது ஜெபம், அந்த குடும்பம் அவருக்காக அழுகுன்னு சொல்றது, அது ஒழுங்கினம் நம்ம உள்ள முடைக்கப்படணும். அந்த நபருடைய பார்த்து, அந்த நற்கிரிகளை பார்த்து நம்ம அறியாமலேயே கண்கள் வருது பாருங்க. கண்களிலிருந்து கண்ணீர் தார தரைய வருது. அதுதான் உண்மையான பாரம், அதுதான் உண்மையான பாரம். அப்ப உண்மையான பாரத்தை நம்முடைய இருதயத்தில் இருந்துச்சு அப்படின்னா தேசத்தினுடைய நிலைமை பார்த்து நம்ம கண்ணீர் வடிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம கண்ணீர் வடிப்போம். தேசத்துக்காக நம்ம திறப்பற நிற்போம். வேதத்துல நிறைய பரிசுத்தவான்கள் கண்ணீரோடு ஜெபித்து தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை பார்த்திருக்கிறாங்க. அருமையான தேவஜனமே, அருமையான ஏஜிஎம் திருச்சபையாலே நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது நீங்க பாக்கியசாலிகளா இருப்பீங்க, நற்குணசாலிகளா இருப்பீங்க, நீங்க கிருபை பெற்றவர்களா இருப்பீங்க. ஏனென்றால் கண்ணீரோடு தேவனை யாரெல்லாம் தேடினாங்களோ அவங்கள ஒருத்தர் கூட கர்த்தர் வெறுமனே அனுப்புனதில்லை. நாயின் ஒரு விதவை நம்ம பார்க்கிறோம், கண்ணீரோடு போறா. கர்த்தர்
என்ன செய்யறாரு? கிருபையாய் மனமிறங்கி அவருடைய ஸ்தோத்திரம் மகனை படுக்கையை என்ன பண்றாங்க? மாற்றி அவருடைய ஸ்தோத்திரம் அந்த சாவிலிருந்து உயிரை ஜீவனை கொடுத்து சந்தோஷத்தோடு அனுப்புகிறத பார்க்கிறோம். எத்தனையோ சூழ்நிலைகள் நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்களில தேவனுடைய சமூகத்துல கண்ணீரோடு கூட ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இந்த கிருபைகளை தந்தருளுவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய சமூகத்தை நம்ம ஜெபிக்கலாமா? இருக்கிற இடத்துல முடிஞ்சவங்க நீங்க முழங்கால் படிடுங்க. இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் நம்ம முழங்கால் இருக்கிறத நம்ம மறந்து விட்டோம். நம்ம ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறத நம்ம மறந்து விட்டோம். நமக்குள்ள சரியான உபவாசம் இருக்குதா? சில தேவ மனுஷர்கள் சொல்லுகிற நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சாத்தான் திருச்சபையாக உபவாசத்துக்கு ஜெபிக்கிறாங்க. ஏன் தெரியும்? தேசம் அழியணும், கிறிஸ்தவர்கள் கெட்டு போகணும், பாவத்தில் விழுந்து சொல்லி அவங்க உபவாசத்துக்கு ஜெபிக்கிறாங்க. ஆனால் நாமெல்லாம் உபவாசத்துக்கு ஜெபிக்கிறதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கிறதெல்லாம் மறந்துட்டோம். நம்ம தேவனுடைய சமூகத்தில் உத்தமமாய் இருக்கிறத நம்ம மறந்துட்டோம். ஆண்டவருடைய சமூகத்தில் உத்தமமாக பின்பற்றதை நம்ம மறந்துட்டோம். தேவனுடைய ஊழியர்களுக்கு, தேவனுடைய சபைகளுக்கு கண்ணீர் ஒடிக்கிறத நம்ம மறந்துட்டோம். சபை என்பது கண்ணீரால் உருவானதுங்க. சபையே, திருச்சபை சாதாரணமானதல்ல, கண்ணீரால் கட்டப்பட்டது, உபவாசத்தால் உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு அந்நிய உபதேசங்கள், அநேக விதமான உபதேசங்கள் வந்து அழ வேண்டியதில்லை, உபவாசம் வேண்டியதில்லை, ஸ்தோத்திரப்படலாம். அநேக கள்ளத்தனமான உபதேசங்கள் இன்னைக்கு திருச்சபைகளை வந்ததுனால இன்னைக்கு திருச்சபையில் இருக்கிற மரமெல்லாம் இன்னைக்கு மறைந்து விட்டது. அவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். சமூகத்தில் கண்ணீர் ஒடிக்கிற பிள்ளைகளாக மாற்ற திருச்சபையில் இருக்கிற தேவ மக்கள், ஆண்டவரே, பெற்றோர்கள், புருஷர்கள், ஸ்திரீகள், வாலிபர்கள், கன்னியர்கள், சிறுவர் கண்ணீரோடு சமூகத்தில் நிற்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நடமாடுகிற அந்த கொள்ளை நோயானது சீன தேசத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு நாடு நாடாய் தேசம் தேசமாய் மாநிலம் மாநிலமாய் மாவட்டம் மாவட்டமாய் கிராமம் கிராமமாய் வந்து விட்டது. நாங்கள் நினைத்தோம் எங்கள் தேசத்துக்கு வராது என்று, எங்கள் இந்தியாவுக்கு வராது என்று நினைத்தோம், எங்கள் தமிழகத்துக்கு வராது என்று நினைத்தோம், எங்கள் சென்னைக்கு வராது என்று நினைத்தோம், எங்கள் வேலூருக்கு வராது என்று நினைத்தோம், எங்கள் கிராமத்துக்கு வராது என்று நினைத்தோம். நடமாடுகிற கொள்ளை நோய் ஆண்டவரே நடமாடி நடமாடி வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இப்படி ஜனங்களை காத்தருளும். கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளாய் எழுப்பும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம், தாகத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபையில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கப்படுது. சீக்கிரத்தில் திருச்சபைகளை திறக்கப்படட்டும். ஆண்டவரே, எங்கள் ஊழியர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உடைய மகிமையான கனமான அழைப்பை பெற்று உடைய ஆண்டவரே ஊழியத்தை செய்கிற உடைய ஊழியர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஸ்தல போதகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அந்த தகப்பனை நாங்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை இன்னும் பெருகட்டும், கர்த்தருடைய சுகம் இன்னும் பெருகட்டும். இன்னும் ஆண்டவரை தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மோசையை போல அந்த தகப்பனை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் மேன்மைப்படுத்துங்க என்று நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களையும் ஆசீர்வதிங்க. உங்க ரத்தத்தில் மறைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் முறையிடுகிறோம். ஆண்டவரே, தகப்பனே ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே எல்லா சிறையிருப்பை நீங்கள் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வீடியோ காணொலியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்க, ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்க, ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிங்க. ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் எரேமியாவின் கண்களாய் மாறட்டும், எங்கள் கண்கள் குளமாய் மாறட்டும், எங்கள் கண்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கண்ணீர் சுடிக்கிற கண்களாய் மாறட்டும். ஆண்டவரே, ஆலயத்தில் வந்து அண்ணால் கண்ணீரோடு ஜெபித்தாலே, புலம்பி ஜெபித்தாலே, மன்றாடி ஜெபித்தாலே, அழுது புலம்பினாலே, அவருடைய ஜெபத்திற்கு பதில் தந்தைகளே ஆண்டவரே, அந்த கண்ணீர் ஜெபத்திற்கு சாமவேளை கொடுத்தீங்களே ஆண்டவரே, அவள் எவ்வளவாய் கண்ணீர் சிந்தினாலோ அவ்வளவு பெரிய மகா பெரிய தீர்க்கதரிசியாய் சாமவேளை நீங்க உருவாக்கினீங்களே ஆண்டவரே. எங்கள் கண்ணீர் ஜெபம் கனமுள்ளது ஆண்டவரே, எங்கள் கண்ணீர் ஜெபம் பதில் கொண்டு வரும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த கண்ணீர் ஜெபத்திற்கு உம்முடைய பிள்ளைகள் ஏறெடுக்கிற கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்து பதில் தந்து உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்தும், உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லா தீமைக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும், எல்லா திகிலுக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளும். கர்த்தரை அறிகிற அறிவில் உம்முடைய பிள்ளைகள் வேதத்தின்படி வாழட்டும், வசனத்தின்படி வாழட்டும். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, உடைய
வசனத்தின்படி வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உடைய வசனத்தின்படி ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த உலகம் நிரந்தரம் இல்லாத உலகம், இந்த உலகம் மாயமான உலகம், இந்த உலகம் அன்று கேடு நிறைந்த அநீதி நிறைந்த உலகம். எனவே திருச்சபை மக்களாகிய நாங்கள் எங்களுக்கு இருக்கிற அந்த நித்திய உலகத்தை தேடி நித்திய ராஜ்யத்திற்காக நாங்கள் எங்களை ஆத்துமாக்களை இன்னும் சுத்தப்படுத்திக் கொள்ள, ஆண்டவரே எங்கள் ஆவியை ஆண்டவரே சுத்தரை அனலாக்கி கொள்ள, கர்த்தரை அறிகிற அறிவுக்காக ஆண்டவரே தேவனை தேடுகிற விதத்துல நாங்கள் இன்னும் உயிர்ப்பிக்கப்பட எங்களை பக்குவப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். இந்த ஆண்டவரே வீடியோ பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், அவர்களுக்கு அந்த கிருபை உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிற தெய்வங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா திருச்சபைகளுக்காய் ஜெபிக்கிறோம், உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா சபைகளுக்காய் ஜெபிக்கிறோம், எல்லா சபை போதகர்களுக்காய் ஜெபிக்கிறோம், தேசமெங்கும் இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம், பட்டணங்கள் கிராமங்கள் இருக்கிற எல்லா சபைகளுக்காய் ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால உம்முடைய ஊழியர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் கனப்படுத்தும், ஒவ்வொரு ஊழியர்களையும் பாதுகாத்துக்கொள்ளும், ஒரு குறைவில்லாதபடி நடத்துங்க. கிருபையுள்ள கரத்துல தருகிறோம், ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் இரக்கமும் சமாதானம் வழிநடத்தலும் நம் அனைவரோடும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பிறந்தும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய கிருபை நம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து காப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.